ஆத்ம ஆதாயம். என்னது? ஆத்ம ஆதாயம். சரி, ஒரு கேள்வி. ஆத்ம ஆதாயம் என்றால் என்ன? அதை நம்ம கொஞ்சம் அப்படியே வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். சரியா? ஓகேவா? சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். வேகமாக பேசுங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என்ன புரிஞ்சுச்சு? இங்கே ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள்னு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லிட்டாங்களோ? வசனம் புரிய மாட்டேங்குதே. முன்னாடி ஆகாய அதிகார பிரபுவாகியன்னு சொல்லப்பட்டிருக்கு, பின்னாடி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். நமக்கு ஆவின்னு டப்புன்னு நினைவுக்கு வந்துடுறது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி. அப்போ ஆவிக்கேற்றபடி தானே நடக்கணும். அது பரிசுத்த ஆவியா பிசாசின் ஆவியா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ இந்த வசனம் பாருங்க, மனிதன் பிசாசின் ஆவிக்கு கீழ்ப்படிந்து, எதுக்கா? மனுஷன் பிசாசோட ஆவிக்கு கீழ்ப்படிந்து உலகத்து வழக்கத்தின்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஒரு வசனம் நான் எடுத்து காமிச்சேன். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ இந்த உலகத்தின் வழக்கத்தின்படினா அது தேவ வழக்கத்தின்படி அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? ஐயா, உலக வழக்கத்தின்படியே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். அப்போ கீழ்ப்படியாதவன் யாரு? கீழ்ப்படியாமையின் ஆவி யாரு? இப்பொழுது கிரியை செய்கிற. புரிஞ்சுச்சா? இந்த பூமியில் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது உலக வழக்கத்தின்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவியின்படி நடக்கிற கிரியை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிசாசினுடைய ஆவி மனிதனை உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. எளிமையாக சொன்னது புரிஞ்சிச்சா? ஏன் அப்படின்னா, ஏன் ஒரு கேள்வி. லூக்கா 4வது அதிகாரம் 6வது வசனம். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணப்பட்டிருக்கான்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இது யார் சொன்னா? பிசாசு யார்கிட்ட சொன்னா? இயேசுகிட்ட சொல்கிறான். என்னன்னா, எப்பா அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இதனுடைய மகிமை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? தம்முடைய சாயல தம்முடைய ரூபமாய் உண்டாக்கப்பட்ட ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசு கைக்கு போயிடுச்சு. அவன் கையில் இருக்கு. அப்போ பூமிக்கு அதிபதியும் யாரா இருக்கிறான்? பிசாசானவனாக இருக்கிறான். இப்போ அவனுக்கு இருக்கிறதுனால அந்த பிசாசு சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கும், எனக்கு அதிகாரம் இருக்குன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிசாசினுடைய ஆவி எல்லா மனுஷனையும் இவ்வுலக வழக்கத்தின்படி அவர்களுக்குள்ள கிரியை செய்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்னென்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரா இல்லையா? சரி, அவர் பிசாசை ஜெயித்தாரா இல்லையா? அப்போ அதிகாரம் யார் கையில் இருக்கும்? அப்போ எப்படி இப்போ பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியும்? இப்போ எப்படி பிசாசு அப்போ உலக வழக்கத்தின்படி மனிதர்களை மோசம் போக்க முடியும்? மனிதர்களை வஞ்சிக்க முடியும்? யார் கையில் இப்போ அதிகாரம் இருக்கு? யார் கையில் அதிகாரம் இருக்கு? வசனமே சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு ஜெயிச்சிட்டாரே.
இன்னும் அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறார் ஒரு நாள். அது நம்ம ரெவலேஷனில் எடுத்தும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் ராஜாவாய் ஒரு நாள் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆனால் ஜெயிச்சது என்னவோ, வேலை என்னவோ முடிஞ்சு. சொல்கிறது புரியுதா? அப்போ இங்கே பிசாசு உலகத்துக்கு அதிபதியாக இருந்தான். இவ்வுலகத்தின் வழக்கத்தின்படி கிரியை செய்து ஒவ்வொருவரையும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவனுடைய ஆவிக்கேற்றபடி, தேவ ஆவிக்கேற்றபடி அல்ல, அவனுடைய ஆவிக்கேற்றபடி நடத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அதிகாரம் யார் கைக்கு வந்துருச்சு? இயேசுவினுடைய கைக்கு வந்துருச்சியா? அதுக்கப்புறமும் இன்னையும் நீங்கள் எதுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? நான் பேசுனது புரிஞ்சுச்சா? ஐயா, ஆல்ரெடி இயேசு ஜெயிச்சிட்டாரு, வெற்றி சிறந்துட்டாரு. இப்போ அதிகாரம் இயேசுனுடைய கையில் இருக்குது. ஏன் உட்காந்துட்டு ஆத்ம ஆதாயம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இயேசு ஜெயிச்சிட்டாரு, அதிகாரம் அவருடைய கையில் இருக்குது. ஆனால் ஜனங்கள் இன்னும் ஏன் இப்படி பிசாசினுடைய ஆவியினால் நடத்தப்படணும்? வசனம் சொல்லுது பாருங்க, என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரத்தையும் தன் கரத்தில் பெற்றுக்கொண்டாரோ அப்போவே ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. உண்மைதானே? ஆத்மா ரட்சிப்பை பெற்றுச்சா இல்லையா? ஆமென். பின்பு ஏன் ஆத்மா ஆதாயம் நம்ம செய்யணும்? ஒரு கேள்வி. யாருக்காவது இந்த கேள்வி தோணுதா? இல்லை இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு தெரியுதா? சரி, பார்ப்போம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். புரிஞ்சுச்சா? விஷயம் என்னன்னா, ஐயா, உலகத்தின் அதிபதி பிசாசா இருந்தான். தேவன் இந்த மரணத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கொடுத்து இந்த மரணத்தை ஜெயித்து அதிகாரத்தை கிறிஸ்துவனுடைய கரத்தில் வச்சிருக்கிறாரு. ஆனால் யாரெல்லாம் இந்த பூமியில் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாவினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆத்மாவில் ரட்சிப்பு. புரிஞ்சுச்சா? அப்படி நீங்களும் நானும் நாவினால் அறிக்கை செய்து சொன்னீங்களா இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது அறிக்கை பண்ணீங்களா இல்லையா? இருதயத்தில் அவரை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால் என் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதே போல் நாவினால் அறிக்கை செய்து இருதயத்தில் இயேசுவை விசுவாசிக்காத ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை அவர்கள் இன்னமும் இப்படி தான் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெறல. அவங்க ஆத்மாவுக்கு நாம் ரட்சிப்பை சொல்ல ஆத்மா ஆதாயம் மிகவும் அவசியம். அதுதான் ஏன் ஆத்மா ஆதாயம். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்ச மாதிரி இருக்கா? இல்லை புரியுதா? வசனங்கள் ஒன்று புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்னும் அந்த ஆத்மா ரட்சிப்பை அடையாத ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களை இன்னும் பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அவன் தோற்று போனவன் தான். ஆனால் இவ்வுலக வழக்கத்தின்படியே அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னா தன்னுடைய ஆவியினாலே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி தன்னுடைய ஆவியினாலே நடத்திட்டு இருக்கிறான் பாருங்க, இந்த பிசாசின் ஆவியினால அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவதற்காக தான் ஆத்ம ஆதாயம். இப்போ புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அலுவலியா சொல்லுங்க. ஒரு ஆத்மா எப்பொழுது ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறதோ அப்போது தான் அந்த ஆத்மா பாதுகாக்கப்படும். நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஐயோ, இதே பூமியில் இவ்வுலகத்திலே என் உறவினர் ஆத்மா பாதுகாக்கப்படவில்லையே, என் நண்பருடைய ஆத்மா பாதுகாக்கப்படவில்லையே, நான் நேசிக்கிற ஜனங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்படவில்லையே என்கிற பாரம் யாருக்கு இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின்
இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, அவராலே நீதிமானாக்கப்பட்ட, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். லூக்கா 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது என்னன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா. எப்படி இழந்து போன, எப்படி போன அப்படின்னா, தேவனோடு உண்மையாக இருந்தவன் தான், தேவனோட ஐக்கியமாக இருந்தவன் தான், தேவனுடைய சாயலாய் தேவனோட ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். என்னைக்கு தேவனோடு இருக்கிற உறவை இழந்தானோ அவன் பிசாசானவனுக்கு அடிமையானான். ஆமென். அல்லேலூயா. பிசாசானவனுக்கு அடிமைப்படுத்தப்பட்டான், தன் அதிகாரத்தை இழந்துட்டான். இப்போ இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆமென். அவர் வந்தார். அவர் வந்ததுனால என் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சு. அதே போல் யார் யாரெல்லாம் அவரை அறிக்கை செய்யலையோ, விசுவாசிக்கலையோ, அவர்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னா அதுக்கு ஆத்தும ஆதாயம் அவசியம். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிப்போமா? எபேசியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தாரா இல்லையா? இந்த பூமியில் நம்மளும் எப்படி தான் இருந்தோம் யோசிச்சு பாருங்க. அக்கிரமக்காரர்களாகவும் பாவிகளுமாக தான் இருந்தோம். ஆனால் அவர் மரித்தவர்களாக இருந்த நம்மளை அவர் என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். இந்த பூமியில் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க தானே. அப்போ இழந்து போனதை தேட தானே அவர் வந்தார். இந்த பூமியில் யார் அவரை கண்டு கொண்டார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு, ஏற்றுக்கொண்டார்களோ ரட்சிப்பு. உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடச்சிருச்சு, உங்கள் ஆத்மாவுக்கு என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டாயிருச்சியா? ஆனால் அதே மனுஷன்தான் இந்த உலகத்தில் என்ன வான மண்டல பிரபுக்களுடைய ஆவிகளினாலே, அந்த ஆவியினாலே இன்னும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிசாசினுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் ஆத்ம ஆதாயம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. மார்க் 8வது அதிகாரம் 36வது வசனம். மார்க் 8:36. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பாருங்க, இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஏன்னா மனுஷன் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு உலகத்தான் பாருங்க, உலகத்துக்கு பின்னாடி ஓடுறவனை பாருங்க, இந்த உலகத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள தாமாகவே பிசாசின் பிடியில் அடிமையாக, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, பிசாசின் பிள்ளைகளாக, பிசாசுக்கு சொந்தமானவர்களாக தானாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க? சொல்கிறது புரியுதா அன்பு தேவ பிள்ளைகளை? இந்த உலகத்தை நோக்கி ஓடுறத நிறுத்துங்க. உலகத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்காதீங்க. உலகத்தின் பின்னாடி நம்ம ஓட நினச்சோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே, தாமாகவே பிசாசுக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். நம் உலகத்திற்கு உண்டானவர்கள் அல்ல. ஆத்தும ஆதாயம் என்பது எதற்காக அப்படின்னா, உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க பாருங்க, பிசாசின் சொந்த பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள் பாருங்க. அவர்களுக்கு தேவன் பக்கம், தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக தான் ஆத்மாதாயம். புரிஞ்சிருந்தால் நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே. இந்த பொறுப்பு கடமை யாருக்கு தெரியுமா இருக்குது? இந்த பூமியில் சபைக்கு இருக்குது, தேவ பிள்ளைகளுக்கு இருக்குது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்குது. நாம் ஒவ்வொருவர் மீதும்
ஆத்துமாக்களை குறித்த கரிசனை நமக்கு இருக்கணும், பாரம் இருக்கணும். தேவன் உங்களை எண்ணி தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே, இன்னும் தெரியாதவர்கள் இந்த பூமியில் உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. பிசாசுக்கு பிள்ளையாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, பிசாசுக்கு சொந்த பிள்ளையாக இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம் செய்கிற ஆத்தும ஆதாய ஊழியத்தில் ஒரு மனுஷனுக்குள் சம்பவிக்க வேண்டிய மாற்றங்கள் முழுமையாக சம்பவிக்கும் போது தான் அந்த ஆத்துமா ஆதாயப்படுத்த முடியும். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? இந்த பூமியில் நீங்கள் ஆத்தும ஆதாய ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னா என்ன, அந்த மனுஷனுக்குள்ள சம்பவிக்க வேண்டிய முழுமையான மாற்றம் ஏற்படாமல் நீங்கள் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேனோ, புரிஞ்சிச்சா? முதல்ல யார் யாருக்கெல்லாம் ஆத்ம ஆதாயம் இருக்குது, கரங்களை, ஆத்ம பாரம் இருக்குது, கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு ஆத்ம பாரம் இருக்குது பாஸ்டர். ஆத்ம பாரம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அது ஒவ்வொரு விதத்தில் வேணாலும் வெளிப்படலாம். ஆத்ம பாரமே இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப தப்பு. ஆமென். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நாம் உலகத்திற்கு ஒளியாக இருப்போம், வெளிச்சமாக இருப்போம், உப்பாக இருப்போம் தான். உங்களுக்குள்ள ஆத்ம பாரமே இல்லைன்னா ஆத்மாவை குறித்த கரிசனை இருக்காது, அழிந்து போகிற ஆத்மாவை குறித்த பாரம் இருக்காது. நரகத்துக்கு நேராக போகிற ஜனங்களை தேவனுக்கு நண்டையில் திருப்பணுன்ற உணர்வு இருக்காது. ஒரு ஆத்மா வெளியேறப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினா பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு முத்து கொடுக்கப்படுமா? மேன். ஏன்னா இழந்து போனதை தேட தான் அவர் வந்தார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம ஆத்ம பாரமும் நமக்குள்ளே இருக்க மாட்டேங்குது, ஆத்ம ஆதாயமும் நம்ம பண்ணுறது கிடையாது. நீங்கள் சபைகள் கைவிட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம் செய்கிற பணியை நிறுத்தினது தான். சபைகள் வளருது, பில்டிங் வளருது, உள்ள இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வளருது, ஆனால் கிறிஸ்துவை ஒருவரும் அறியறது இல்லையே. மாறணும். தேவ பிள்ளைகளை, ஆத்ம அறுவடைக்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. அந்த ஊழியத்தை செய்ய ஒரு பாரம் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வெந்ததை தின்பேன், விதி வந்தால் சாவேன் என்பதற்காக ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கென்று தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஒரு உன்னத நோக்கம் உண்டு. உங்களை தேவன் இந்த பூமியில் படைச்சிருக்காருன்னா அது ஒரு பர்பஸோடு தான் செஞ்சுருக்கிறாரு. வீணானபடி தேவன் எதையும் செய்கிற தேவன் அல்ல. மனுஷன்தான் வீணான காரியங்களை செஞ்சுட்டு உட்காந்துருப்பான், தனக்கு தோன்றவையெல்லாம் செய்து கொண்டிருப்பான். தேவன் எதை செய்தாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும், அதில் ஒரு ரீசன் இருக்கும். உங்களை தேவன் அழைச்சிருக்கிறாருன்னா அதில் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நாள் தேவனை நீங்கள் முகமுகமாய் தரிசிப்பீர்களே, பார்ப்பீர்களே. அன்னைக்கு ஒரு தாளந்து உள்ளவங்க கதையாக இருக்க போகிறீங்களா, 2 தாளந்து உள்ளவங்க கதையாக இருக்க போகிறோமா, 5 தாளந்து கதையாக இருக்க போகிறோமா? தேவ பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிங்க. கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆத்ம ஆதாயம் உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியை உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா தம்மை அழைத்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு, கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம். போய் பாருங்கள், மிஷினரிமார்களை பார்க்குறோம், அவங்க வாழ்க்கையை பார்க்குறோம், அவங்களோட சரித்திரத்தை பார்க்குறோம். ஏன் அவ்வளோ தூரம் வேணாம், இன்றைக்கும் மிஷினரிகளாக இருக்கிற வட மாநிலங்களில் இருக்கிற சபைகளை பார்க்குறோம். பொண்டாட்டியை கொன்று, பிள்ளைகளை கொன்று, குடும்பமாக நிர்வாணம் பண்ணி, சபைகளை எரித்து, ஒரு இனத்தையே ஒழிச்சு, எல்லாம் கிறிஸ்துவுக்காக படுகிற பாடு. அது மகிமையாக ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நிற்குமா? இல்லை. நமக்கும் ஆத்ம ஆதாயத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நமக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. எனக்கும் சுவிசேஷத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. யார் எப்படி எக்கர் கெட்டு போனால் எனக்கு என்னங்க? ஆத்மா ரட்சிக்கப்பட்டா என்ன, படாட்டி என்ன? எங்கிட்ட வம்புடியாக பிரச்சனை பண்ணுறவங்கள்ட்ட கூட இன்றைக்கி நாங்கள் யார்ட்டையும் கோவப்படுறது கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு நாள் அந்த ஆத்மாவும் பரலோகத்துக்கு வரணும், ஒரு நாள் அந்த மனுஷனும் ரட்சிக்கப்படணும்.
ஆமென். சொல்கிறது புரியுதா? யாரையுமே இந்த பூமியில் வெறுக்காதீங்க, யாருமே இந்த பூமியில் பகைக்காதீங்க. அவர்களை ஒரு நாள் நீங்கள் பரலோகத்தில் சந்திக்க நேரிடலாம். அப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்க போகிறோம்? தேவ பிள்ளைகளை, நான் சொல்கிறது புரியுதா? ஒரு நாள் நான் ஆண்டவரை பார்ப்பனே, ஆண்டவரோட பரிசுத்தவான்களை பார்ப்பனே, அதில் நீங்கள் விரும்பாத ஒரு ஆள் அங்கே இருந்தால் என்ன பண்ணுவார்? பார்த்துக்கணுமே. அதனால் ஒன்று நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில் நீங்கள் நல்லதை விதைங்க, வெறுப்பை விதைக்காதீங்க. நன்மையை விதைங்க, தீமையை விதைக்காதீங்க. கோபத்தை விதைக்காதீங்க, அன்பை விதைங்க. இதுக்கு ரோல் மாடல் ஒருத்தவர் தான் இயேசு. முத்தம் கொடுத்தவன்ட்ட சொன்னார், ஸ்நேகிதனே. காட்டி கொடுத்தவன்ட்ட சொன்னார், ஸ்நேகிதனே. உங்கள் வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை புறப்படுதுன்னா அது 10 தடவை புடமிட்டபடி வரட்டும். ஜாக்கிரதை. அதிகமாக பேசுகிறதெல்லாம் குறைங்க. கர்த்தரை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. தேவனோடு இருக்கிற உறவில் பலப்படுங்க, சபையோடு இருக்கிற ஐக்கியத்தில் பலப்படுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உற்சாகமாக எழும்புங்க. ஒரு ஆவிக்குரிய நல்ல போராட்டத்தை போராட கற்றுக்கோங்க. வந்திருக்கிறானுங்க இன்றைக்கி ஒரு கூட்டம், உனக்கு பாடு இல்லை, உபத்திரம் இல்லை, எதுவும் இல்லை, ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு, என்ஜாய் பண்ணு. வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவ வாழ்க்கை முடிவு பொறையும் கட்டையில் போகிற வரைக்கும் போராட்டம் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மனுஷனோடன்னு. அந்த பார்வையை மாற்றுங்க. மனுஷனோட போராடல, பிசாசோட போராடிக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராட கற்றுக்கோங்க. லாசருவை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யமான பார்த்து சொல்கிறாரு, என்ன தெரியுமா, நீ பூமியில் இருந்த நாட்களில் நீ என்ன எப்படி இருந்த? லாசர் எப்படி இருந்தான்? இப்போ அவன் தேற்றப்படுகிறான், நீ அனுபவிக்கிற. ஆமென். கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடு அனுபவிச்சிங்கன்னா ஒரு நாள் அவருடைய மகிமையில் தேற்றப்படுவீங்க. ஆமென். ஓகே, நான் விஷயத்துக்குள்ளே வரேன். அப்போ இந்த ஆத்ம ஆதாயம் எவ்வளோ பெரியது தெரியுமா? ஒருத்தன் ஆத்ம ஆதாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான். எங்கே உட்காந்து தெரியுமா? பாதாளத்தில் உட்காந்து. அப்படின்னா லாசருவை என் வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்க. ஐயோ, நான் இருக்கிற இடத்துல நான் படுற வேதனையை, நான் படுற பாட, என் 5 சகோதரர் இருக்காங்க, அவனும் வந்து இங்கே பாடணும் கொஞ்சம். அப்போ சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அதுக்கெல்லாம் நான் ஆளை வச்சுருக்கிறேன். அது இங்கேருந்து நடக்காத காரியம். அங்கே பாதாளத்துக்குள்ளே போனாலும் பூமியோட நினைவு இருக்குன்றதுக்கு இது என்னது? சாட்சி. அவன் உட்காந்துருக்கிறது பாதாளத்தில் வேதனைப்படுறான், பூமியில் தன் சகோதரர்களை யோசிக்கிறானா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது, அறிய முடியாது. ஆனால் இந்த பூமியில் நான் வாழ்ந்த நாட்களிலே நான் ஒழுங்கீனமாகவோ, யார்கிட்டையாவது பிரச்சனையோடையோ, நான் ஒழுங்கற்ற நிலையிலையோ, இல்லை சூதாகவோ, வைராக்கியமாகவோ, சண்டை போட்டுக்கிட்டோ, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனா, நரகத்தில் படுற பாடு ஒன்று, இன்னொன்று நம்ம பண்ணி வச்சதை பற்றி நினச்சி ஒரு பாடு ஒன்று. நம்ம நடந்துக்கிட்டது அது நம் நினைவில் இருந்து அது ஒரு பக்கம் கொள்ளும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் யோசிக்கிறேன், ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா, ஐயோ என் மனைவி என்ன செய்வா? ஒரு கடங்காரனா நான் போய் சேர்ந்துட்டேன்னா என் பொண்டாட்டி கஷ்டப்படணுமே. ஐயோ, என் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களே, என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பா, எப்படி ஆளாக்குவா, ஒரு சூழ்நிலை என்ன, அவளுக்கு யார் உதவுவா? நான் பூமியில் இருக்கும்போது ஒழுங்காக வாழாமல் போயிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே.
ஐயோ நான் பூமியில் இருக்கும்போதே நான் ஸ்நேகிக்காமல் விட்டுட்டேனே, நான் அன்பு செலுத்தாமல் விட்டுட்டேனே, நான் பகைச்சிட்டேனே. அங்கே போய் குடும்பத்துக்கு இல்லை சொந்தக்காரங்களுக்காகவோ ஆத்ம ஆதாயம் பண்ண சொல்லுங்களேன் தேவ பிள்ளைகளே, முடியாது. இந்த பூமியில் உள்ள நாட்களில் கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. உங்கள் ஓட்டத்தை நேர்த்தியாய் ஓடுங்க. ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுவீங்க, ஒரு நாள் அவருடைய மகிமையில பிரவேசிப்பீங்க. இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன், என்னோட கூட அவன் கிரியைக்கு தக்க பலன். ஆமென். தண்டனை கிடையாது. என்ன உண்டா? நீ இந்த பூமியில் பண்ணுற ஒவ்வொரு தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அதுக்கான பலனை தருவேன்றவர் தராமல் இருப்பாரா? அதை நாடி ஓடுறது நம்மளோட எண்ணம் இல்லை, கர்த்தருக்கென்று ஓடுறது நம்மளோட எண்ணமாக இருக்கணும். சொல்கிறது புரியுதா? ஆத்ம ஆதாயம் பண்ணுங்க. சரி, இப்போ ஆத்ம ஆதாயம் என்றால் என்னன்னு சொல்லும்போது நான் வசனங்கள்லாம் எடுத்து காமிச்சேன். எதற்காக ஆத்ம ஆதாயம்னு. பிசாசு ஒரு நாள் இந்த பூமிக்கு அதிபதியாக இருந்தான். என்ன, அவன் எல்லாரையும் மனுகுலத்தை என்ன பண்ணியிருந்தான்? அடிமைப்படுத்தியிருந்தான். இப்போ இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே யார் யாரெல்லாம் அவரை நாவினால் அறிக்கை செய்து விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஆத்மாவில் ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. இப்போ யார் யாரெல்லாம் இன்னும் அவரை விசுவாசியானது இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? பிசாசினால தான் இன்னும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆத்ம ஆதாயம் அவசியம்னு நம்ம பேசணும். இந்த ஆத்ம ஆதாயத்தில் நான் முன்னாடியே சொன்னது போல் ஒரு மனுஷனுக்கு சம்பவிக்க வேண்டிய மாற்றங்கள் முழுமையாய் சம்பவிக்கலைன்னா என்ன பண்ண முடியாது? அவன் ரட்சிப்பை. அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்களேன். இந்த நபரை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறேன், இல்லை இந்த சொந்தக்காரங்களை நடத்த போகிறேன், இந்த நண்பனை நடத்த போகிறேன், இந்த கிராமத்தில் நடத்த போகிறேன், இந்த வீட்டாரை நடத்த போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆத்மாவை நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக ஆத்மா ஆதாயம்னா சந்திக்கணும், அவங்களோட பேசுவீங்க, இடைப்படுவீங்க, நாட்கள் போகும், நாட்கள் கடந்து போகும், ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறீங்க. ஆனால் சில மாற்றங்கள் முழுமையாக சம்பவிக்காமல் நீங்கள் உங்களை காலரை தூக்கி கொள்ள முடியாது. என்னன்னு, நான் ஆத்ம ஆதாயம், இந்த ஆத்மாவை நான் ஆத்ம ஆதாயம் பண்ணியிருக்கேன்யா அப்படின்னு. சில முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. ஏதோ 1-2 மாறிடுச்சு ஒரு மனுஷனுக்குள்ளன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டோன்னு சந்தோஷப்படுவோம். அப்போ என்னென்ன மாற்றங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அவன் அந்த ஆத்மா முழுமை அடையுதுன்றதை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இப்போ தான் பிரசங்கமே ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக பிரசங்கத்தை டைமுக்கு முடிச்சிருவேன், ஆராதனையும் டைமுக்கு முடிஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், முதலாவது ஒரு ஆத்மா மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவிவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்துக்கு நேராக திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மனுஷனை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அவிவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்துக்கு நேராக திருப்புவது தான் என்னது? ஆத்ம ஆதாயம். ஒரு மனுஷனை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா முதல்ல அவனுக்குள்ளே இருக்கிற அவிவிசுவாசத்தை என்ன பண்ணணும்? ஆமென். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன் அவிவிசுவாசம் அவன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கணும். எப்படி இமயமலத்தில் பனிக்கட்டியாய் நிரம்பி இருக்குதோ அதே போல் ஒரு மனுஷன் உலகத்தான் இருக்கிறானா, உலகத்துக்குள்ளே இருக்கிறானா, பிசாசின் பிடியில் இருக்கிறானா, அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? அவிவிசுவாசம் நிரம்பி இருக்கிறதா இருக்கும். அப்போ ஒரு மனுஷனை ஆத்ம ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வார்த்தையில் அவிவிசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கும், சிந்தையில் அவிவிசுவாசம் இருக்கும், செயல்களில் அவனுக்கு அவிவிசுவாசம் இருக்கும், எதற்கெடுத்தாலும் அவிவிசுவாசமாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களை ஆத்ம ஆதாயம் செய்யும்போது முதல்ல அவர்களுடைய அவிவிசுவாசத்தை நீங்கள் பண்ணணும். வாசிப்போமே, வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேனே. மார்க் 9வது அதிகாரம் 24வது வசனம். உடனே மார்க் 9:24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். போதுமா? சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தேன், அவங்களால முடியல.
அப்படின்னோடனே இப்பயும் அவன் அவிவிசுவாசம் அவனுக்குள்ளே தான் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும். அப்போ ஆத்ம ஆதாயத்தில் மொதல் காரியம், ஒரு ஆத்மாவை சந்தித்து நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மா எப்படி ஆதாயப்படுத்தணும்னா, முதல்ல நீங்கள் நடத்துகிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற அவிவிசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. இது ஸ்டெப் 1. ஒரு பிள்ளையின் தகப்பன் கதறிய போது ஒவ்வொரு மனிதரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கேட்பது போல், ஒரு உதாரணத்துக்கு அவன் எப்படி கூப்பிட்டு கேட்டானோ அதே போல் என்ன பண்ணணும், ஒரு மனுஷனை நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் போகிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள விசுவாசத்தை ஊற்றி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட, கர்த்தரை நோக்கி சத்தமிட அவனை நடத்துங்க. அதுதான் மொதல் காரியம். ஆத்ம ஆதாயத்தில் மொதல் காரியம் என்ன? அவங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தை போக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இயேசுவை நோக்கி கூப்பிட செய்யணும்னா, மார்க் 9:23 பார்க்குறோம், இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ அவனுக்குள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. ஒரு ஆத்ம ஆதாயம்னா முதல்ல, அம்மா உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவிசுவாசமாக யாராவது பேசுகிறாங்களா, அந்த அவிசுவாசத்தை அவங்கள்ட்ட போக்கி இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை அவனுக்கு கொடுங்க. நீங்கள் கவலைப்படாதம்மா, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு இந்த பிரச்சனையாக கவலைப்படாத, இயேசுவை நம்பு. இயேசுவிட்ட கேட்குற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இயேசு என்ன பண்ணுவார், பதில் தருவார். உனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரை நோக்கி கூப்பிடு. பாரத்தோடு இருக்கிறவன், பிரச்சனையோடு இருக்கிறவன், குழப்பத்தோடு இருக்கிறவன், அவனை நோக்கி நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தையானது அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் தெரியுமா? நீங்கள் ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னா முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசத்தின் ஆவியை விரட்டி இயேசுவால எல்லாம் கூடும் என்பதை விதைச்சிடணும். உங்கள் வேலையில் குடும்ப பிரச்சனையோடு இருப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. என்னம்மா ஆள் டல்லாக இருக்க அப்படின்னோடனே கொஞ்சமாக மெதுவாக ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, வியாதி, என்ன பண்ணுறதுனே தெரியல, உதவி செய்ய யாரும் இல்லை. கவலைப்படாத, இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறேன், இல்லை எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, எல்லா தெய்வத்தையும் இந்த அவிசுவாசத்தை விடுயா. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், இந்த இயேசு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை விசுவாசி, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை, அவிசுவாசத்தை என்ன பண்ணு, எடுத்து போடு. யாராலையும் முடியாதுன்னு நினைக்காத. மனுஷனால் முடியாது தான், நீ சொல்கிறது உண்மைதான். உன் பிரச்சனையை மனுஷன் என்ன பண்ண முடியாது, நானோ இன்னொருத்தவங்கள யாரும் மாற்று, ஆனால் நம்மளை படைச்ச தேவனால் மாற்ற முடியா, அவரை விசுவாசி. அப்போ ஆத்ம ஆதாயத்தினோட முதல் படியை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நிறைந்திருக்கிற அவிசுவாசத்தை தூக்கி போட்டு இயேசு தான் அவரால், அவரை விசுவாசிக்கிறவரால் கூடுன்றதை விதைங்க. இயேசுவால கூடாத காரியம் ஒன்று இல்லை. வசனம் சொல்லுகிறது, ரோமர் 1:17 எடுக்க வேணாம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வசனம் பொய் இல்லைங்க, வசனம் பொய் சொல்லாதுங்க. இந்த வசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? ஆபக்குக்கு 2:4 இருக்குது, ரோமர் 1:17 இருக்குது, கலாத்தியர் 3:11 இருக்குது, எபிரேயர் 10:38 இருக்குது. இவ்வளோ தூரம் எடுத்து ஆண்டவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அப்போ ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அவிசுவாசமாக இருக்கிறான் பாருங்க, அவனுக்குள்ள நீ விசுவாசமாக இருந்தீனா இயேசு உனக்கு அற்புதம் செய்யக்கூடும் சொல்லி நீ பிழைப்பேன் என்று சொல்லி அவனுக்குள்ள விசுவாசத்தை என்ன பண்ணுங்க. ஆத்ம ஆதாயத்தில் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும், வேலையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை ஊர் மக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த ஆத்மாவை போய் நீ சந்தித்தாலும் ஒன்று அவங்க உங்களோட பாரத்தை ஷேர் பண்ணுறாங்களா? இந்த அம்மா ஷேர் பண்ணுறாங்க, ஒரு அம்மா பிரச்சனை இவ்வளோ இருக்குதுங்க அவ்வளோ இருக்குதுங்க, நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒரு சகோதரி போன வாரம் உட்காந்து என்னோட கண்ணீரில் அழுகுறாங்க. அவங்க லேடியாக இருக்கிறதுனால அவங்க பக்கத்தில் நான் போக முடியல. ஒருவேளை ஜென்ஸாக இருந்தால் அந்த மனுஷனை கட்டி பிடிச்சி அவன் கண்ணீரை தொடச்சிருப்பேன். கவலைப்படாத சகோதரா, நான் இருக்கிறேன்னு கண்ணீர் அழுகுறாங்க பிள்ளைக்காக, அவன் பிள்ளை செய்கிற காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீர் பாரத்தோடு. அப்படிப்பட்ட ஜனங்கள் பாரத்தோடு இருக்கும்போது அவங்க கண்ணீரை துடைக்க முடியும். என்ன தெரியுமா? கிறிஸ்துவை விசுவாசிக்க அவர்களுக்குள்ள அந்த அவிவிசுவாசத்தின் ஆவியை போக்குங்க. அவங்க இருதயம் எனக்கு வேறு வழியே இல்லை, செத்து போயிடலாமா வருதுன்றாங்க, செத்து போயிடலான் இருக்கிறாங்கிறாங்க. ஐயோ இல்லை என் பிள்ளை நானே கொன்னரலாமான்னு யோசிக்கிறேன்றாங்க.
பாருங்க, சத்ருவானம் பிசாசானவன் எந்த அளவுக்கு ஆத்துமாக்களை என்ன பண்ணியிருக்கிறான், துக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும். வெளியில் தெரியலங்க, வெளியில் தெரியல, ஆனால் எல்லாருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ அப்படி ஆத்ம ஆதாயம் செய்யும் போது உங்களை நம்பி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தை போக்குங்க. ஆத்ம ஆதாயத்தில் முதல் காரியம், இயேசுவை தேவன் என்று அவரால் எல்லாம் கூடும் என்பதை, அவர் பிழைப்பூட்டுவார் என்பதை என்ன பண்ணுங்க, அதுதான் ஆத்ம ஆதாயத்தில் முதல் காரியம். அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறது தாங்க முதல் மாற்றம். இந்த இயேசுவை சொல்கிறாரு, இந்த இயேசுவால் எனக்கு நன்மை செய்ய முடியுமா, அதுதான் முதல் மாற்றம். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்க, இங்கே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பானா, பிழைப்பு என்ற வார்த்தை கிரேக்கத்தில் ஜியோ என்கிற வார்த்தையிலேருந்து வருது. இந்த பிழைப்பு என்ற வார்த்தை கிரேக்கத்தில் எதுலேருந்து வருது, ஜியோ. அப்போ இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஆவியில் பிழைத்தல். எதுலையா, ஆவியில் பிழைத்தல். அடுத்தது ஆத்மாவில் பிழைத்தல். அடுத்தது சரீரத்தில் பிழைத்தல். அடுத்தது பொருளாதாரத்தில் செழித்தல். இதெல்லாம் அந்த 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 வார்த்தைக்குள்ளே அடங்கும். அப்போ பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ஆவி பிழைக்கும், ஆத்மா பிழைக்கும், சரீரம் பிழைக்கும், அவனுடைய பொருளாதாரம் செழிக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ ஆத்மா ஆதாயத்தில் முதல்ல அவிசுவாசத்தை போக்குங்க, இயேசுவே தேவன் என்பதை விசுவாசிக்க வைங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், அல்லேலூயா. சரி, ரைட், கர்த்தர் ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம், ஆத்ம ஆதாயத்தில் ஒரு மனுஷனுக்குள்ளே நீங்கள் ஆத்ம ஆதாயம் பண்ணுறீங்கன்னா அவனுக்குள்ளே அவிசுவாசம் என்ன பண்ணணும், போகணும்னு சொன்னேன். அது ஒரு மாற்றம். ரெண்டாவது, நீங்கள் ஆத்ம ஆதாய பணி செய்கிறதுல ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா, ரெண்டாவது மாற்றம் என்ன தெரியுமா அப்படின்னா, அறியாமையை விட்டு பகுத்தறிவுக்கு திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் ஆத்ம ஆதாயம்னா என்னன்னு சொன்னேன், அவிசுவாசத்தை விட்டு விசுவாசத்தில் திருப்புவது தான் என்னது, ஆத்மாதாயம். ரெண்டாவது, அறியாமையை விட்டு பகுத்தறிவுக்கு நேராய் திருப்புவது தான் ஆத்மாதாயம். என்ன பகுத்தறிவுக்கு நேராய் திருப்புவது? இன்றைக்கு தங்களை பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, படித்த மேதைகள். அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச 6 அறிவு உடையவங்க கிடையாது, 5 அறிவு உடையவங்க தான். நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி பகுத்தறிவாளர்கள் நிறையா படிச்சிட்டேன், நிறையா அறிவு பெருத்திருக்கு அப்படின்னு சொல்கிற எவ்வளோ பெரிய ஆள்களாக இருந்தாலும் வேதத்தின் பார்வையிலையும் சரி, என்ன என் பார்வையிலையும் சரி, அவர்கள் 5 அறிவு உடையவர்கள் தான். ஏன் அப்படின்னா, யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளனா இருந்தாலும் அவன் 5 அறிவு உடையவன் தான். ஏன் தெரியுமா? 6வது அறிவாகிய தேவனை அவன் அறியலன்னா அவன் 5 அறிவு உடையவன் தான். 6வது அறிவு எதுக்காக தெரியுமா? அது தேவனை அறிய. அப்போ அறியாமையில் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை என்ன பகுத்தறிவோடு திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். அந்த பகுத்தறிவு எதுன்னு சொன்ன? அந்த பகுத்தறிவு எதுன்னு சொன்ன? அந்த பகுத்தறிவு எது? பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன். அந்த பகுத்தறிவு 6வது அறிவு என்னது? தேவனை அறிவது. அப்போ அவன் தேவனை அறிய செய்வது தான் ஆத்ம ஆதாயம். ஒரு மனுஷன் அவிசுவாசத்திலேருந்து திரும்பினது தான் ஆத்ம ஆதாயம். ஒரு மனுஷன் தேவனை அறிகிற அறிவில் திரும்புவது தான் ஆத்ம ஆதாயம். புரிஞ்சிச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எனவே தேவனை பற்றிய அறிவை அறிவதாகும். தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வராதவர்கள் அறியாமைக்குள் மூழ்கி கிடக்கிறார்கள். புரியுதா? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறாங்க? எதுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறாங்க?
அப்போ ஆத்ம ஆதாயம் எதுக்கு தேவைப்படுது? ஆத்ம ஆதாயம் எதுக்கு தேவைப்படுது? இயேசுவை அறியாமையினாலே மூழ்கி கிடக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு அந்த பகுத்தறிவை கொடுக்க, 6வது அறிவை குறிக்க, தேவனை குறித்த அறிவை கொடுக்க. மிருகங்களுக்கு 5 அறிவு இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? 6வது அறிவு ஏன் அதுக்கு இல்லை? அது தேவனை அறிகிற அறிவு. ஆனால் மனுஷனும் தேவனை அறியலைன்னா அவனும் எத்தனை அறிவுடையவன் தான்? எத்தனை அறிவுடையவன் தான்? இன்றைக்கி உலகத்தான் எத்தனை அறிவுடையவர்களாக இருக்கிறாங்களாம்? 5 அறிவுடையவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை அறிவு? புரியுதா? அப்போ 5 அறிவு உடையவர்களை 6 அறிவாக மாற்ற வேண்டிய ஆத்ம ஆதாய பண்ணி உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 18-19. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. யாரா? தேவனை அறியாதவர்கள். ஏன் அவங்களுக்கு பகுத்தறிவுக்கு நேராக திருப்பணும்? அறியாமையில் விட்டு இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பகுத்தறிவுக்கு நேராக ஏன் திருப்பணும் அப்படின்னா, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. இப்போ புரியுதா ஏன் அறிவு தேவைப்படுதுன்னு? அவங்க அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். ஏன் ஆத்ம ஆதாயம் தேவை அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த அறியாமையை போக்கி பகுத்தறிவுக்கு நேராய் திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னேன்? எதுக்கு ஆத்ம ஆதாயத்தினுடைய மாற்றம் ஒரு மனுஷனுக்குள்ள எதில் காணப்படணும்? அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு நேரம் நடத்த. 2வது என்னது? அறியாமையிலிருந்து பகுத்தறிவுக்கு நேராக திருப்ப. இந்த வசனமே சொல்லுது என்னன்னு? அறியாமையிலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க. ஏன்? எதனால்? அறியாம. மெய்யான தேவனை அறியாம. வாசிங்க சிஸ்டர். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அறியாமையில் இருக்கிறவன் எப்படி வாழ்றான்னு இந்த வசனத்தில் வாச்சோம். எப்படி வாழ்றான்னு நீங்கள் வாச்சிங்க. இப்போ 1, 2, 3ன்னு அவங்க ஒவ்வொன்றா சொன்னாங்களே, அதெல்லாம் கரெக்டாக பார்ப்போமா? முதல்ல அறியாமையில் வாழ்கிறவன் எப்படி வாழ்கிறானா? அவர்கள் புத்தியில், சொல்லுங்களேன், பைபிளை பார்த்து சொல்லுங்கள். அவர்கள் புத்தியில் என்ன பண்ணுறாங்க? முதல்ல அப்போ தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா அவன் எப்படி இருக்கிறான்? புத்தியில் அந்தகாரப்படுறான். ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த வசனத்திலே அவங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவை அறியாத அறியாமையினால, தேவனை அறியாததினால அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக மாறுதான்? கடினம் உள்ளதாக இருக்குது. இன்றைக்கி உலகத்தான்ட்ட பார்க்க முடியுதா இல்லையா? அவன் புத்தி அந்தகாரமாக இருக்குது, அவன் இருதயம் கடினமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, 3வது பாயிண்ட் என்னதான்? தேவனுடைய ஜீவனுக்கு, அவர்கள் யாருடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்களாம்? அப்படின்னா ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். உலகத்தான் அப்படி தானே இருக்கிறான். சரி, 4வது அவன் என்னவா இருக்கிறானா? உணர்வில்லாதவர்கள். என்ன இல்லையா? உணர்வே இல்லை, தேவனை குறித்த உணர்வே இல்லை, தேவ பயம் இல்லை. அடுத்தது 5வது, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு செய்கிறானா. என்னமா? சகல அசுத்தமும். அப்புறம் காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். யாரா? கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல, நீங்கள் பாயிண்ட்டை பிடிக்கல. அறியாமையில் இருக்கிறவன். எதுக்கு ஆத்ம ஆதாயம்னு புரியுதா? நீங்கள் யார் ஆத்ம ஆதாயத்துக்கு நேராக நீங்கள் நடத்துகிறீங்கன்னு புரியுதா? அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு பகுத்தறிவு தக்கதாக திருப்புவது தான் என்னது? அப்போ ஆத்ம ஆதாயத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? அவிசுவாசியை விசுவாசியாக மாற்று. ஒரு ஆத்மாவை சந்திக்க போனோம்னா
போட்டு அப்படியே பெரட் எடுத்துடாதீங்க. நீங்கள் பரிசுத்தமான மாதிரியும் அவங்கெல்லாம் பாவிங்க மாதிரி இல்லை. ஒரு ஆத்மாவை சந்திக்க போனோம்னா அந்த ஆத்மா என்ன நிலையில் இருந்தாலும் இயேசுவையால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இயேசுவை முழுமையாக அவரை விசுவாசிக்க பண்ணணும். அது போதும். இதுக்கு ஒரு காலகட்டங்கள் எடுப்படும், இதுக்கு ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது இயேசுவை ஆமாங்க நானும் ஜோம் பண்ணுறேங்க, ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போ அப்படின்வாங்க. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ஆத்மாவுக்கு பகுத்தறிவுக்கு நேராக திருப்பணும். என்னென்னா அந்த அறியாமையை போக்கணும். அந்த அறியாமையினால் அவங்க செய்கிற தவறெல்லாம் புரியுதா? அடுத்து பாருங்கள், உதாரணத்துக்கு இவை அனைத்தும் நீங்க வேண்டும் என்றால் தேவனை பற்றி அறிவு தேவைப்படுகிறது. இந்த எல்லா காரியமும் அறியாமை நீங்கி தேவனை பற்றிய அறிவு வரும்போது தேவ சாயல் மனுஷனுக்குள்ளே வருது, அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. புரியுதா? உலக எளிமையா சொல்லுங்களேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதும் அன்றி. போதும். பாருங்க, இங்க அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையாக அவர் கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஆத்ம ஆதாயம் என்பது அறியாமையை நீக்கிவிட்டு தேவனை பற்றி அறிவுக்குள் கொண்டு வருவது தான். என்னது? ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷன் அறியாமையில் இருக்கிறான். ஆத்ம ஆதாயம் அவனை பகுத்தறிவுக்குள்ளே கொண்டு வருது. புரியுதா? அதை செய்ய ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, தவறக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரே நாளில் சபைக்கு வந்துடணும், ஒரே ஒரு நாளில் சபையில் நட்டறணும்னு இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஒரு விதையை போடணும், அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அது ஒரு நாள் நாற்றா வளர்ந்து நிற்கும். அப்போ பிடுங்கி தான் வேற ஒரு இடத்துல என்ன பண்ணணும். எடுத்த உடனே விதையை வச்ச உடனே நாற்றை பிடுங்கணுன்னா முடியுமா? அப்போ முதல்ல விசுவாசத்தை பலப்படுத்துங்க. அடுத்தது அறியாமையிலிருந்து பகுத்தறிவுக்குள்ள திருப்புங்க. 3வது என்ன அப்படின்னா இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு திருப்புவது. அடுத்தது 3வது என்னது? இருளை விட்டு ஒளிக்கு நேராய் திருப்புவது. இது எப்படி அப்படின்னா ஆத்ம ஆதாயம் என்பது அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ எங்கேயா சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆண்டவர் நம்மள ஒரு ஜனங்கள்கிட்ட அனுப்புறாருன்னா, ஆத்ம ஆதாயத்துக்கு அனுப்புறாருன்னா என்ன தெரியுமா? அவர்கள் கண்களை திறக்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு திரும்ப. ஆமென். அப்போ வசனம் சொல்கிறது, எடுக்க வேணாம், மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் என்ன பண்ணுச்சான்? அந்த வெளிச்சம் யாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ ஆத்ம ஆதாயம் என்பது, இருள் என்பது என்னது அப்படின்னா பாவ இருள். அந்த பாவ இருள்லேருந்து வெளிச்சம் அப்படின்னும் போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், தேவனோடு இருக்கிற உறவு. ஆமென், அல்லேலூயா. மனுஷன் எதை இழந்தான்? தேவனோடு இருக்கிற உறவை இழந்தான். அந்த உறவை புதுப்பிக்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிச்சமாக வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ என்கிற வெளிச்சத்திற்கு நேராய் ஜனங்களை என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். அதுதான் என்னது? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் அதுதான் சொல்கிறது. ஆமென். ஏசாயா 60:2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது யார் தெரியுமா? இயேசு. ஆமென். அப்போ இந்த ஆத்தும ஆதாயத்தில் நிறைய படிகள் இருக்குது. அந்த படிகளில் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அவிவிசுவாசத்தை போக்குங்க. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அவிவிசுவாசம் போகாமல் ஆண்டவர் கிரியை செய்கிறது கடினம். ஆத்தும ஆதாயத்தில் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதான ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை போடுங்க. அதுக்கு மேலே பகுத்தறிவை நேராக திருப்புங்க. அவங்க அறியாமை நிமித்தம் புத்தி அந்தகாரம் பட்டு கிடக்கு, இருதயம் கடினமாக கிடக்கு, அது தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறாங்க, உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சகதுகளை அசுத்தத்தோடு நிறைந்திருக்கிறாங்க, காம விகாரமாக காணப்படுறாங்க. அவங்க 6வது அறிவாகிய தேவனை அவர்களை அறிய செய்யுங்க. 3வது, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ இருள், சாத்தானால் கட்டிப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்துவோடு இருக்க உறவாகிய வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அதுதான் ஆத்மாதாயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் நிறையா இருக்குது. கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வாரம் நான் பார்க்குறேன். இதுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம், திருவிருந்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இப்போ இன்றைக்கி நான் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆத்ம ஆதாயம். ஆத்ம ஆதாயம் செய்கிறது என்னமோ கம்பி சுற்றுற வேலையோ இல்லை பெரிய ரொம்ப ஐயோ அப்படின்லாம் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எளிமையாக செய்யலாம். கொஞ்சம் ஞானமாக செயல்பட்டால் போதும். எங்கே எதை பேசணுமோ அதை பேசணும், எங்கே எதை பேசக்கூடாதோ அதை பேசாமல் இருந்தால் போதும். அது நீங்கள் முன்னாடி நிற்கிற நபரும் அந்த சூழலை பொறுத்து அமைகிறது. பாஸ்டர் சொன்னது மாதிரியே போய் அங்கே ஒப்பிக்கிறது கிடையாது. அங்கே ஒவ்வொரு இடம் பொருள் ஏவல்னு இருக்கு இல்லையா? அப்போ எந்த இடத்துல நிற்கிறோம், எந்த சூழ்நிலையில் நிற்கிறோம், எந்த அளவில் இன்றைக்கி பேசணும், எந்த அளவோடு நிறுத்திக்கணுன்றதெல்லாம் ஆவியானவர் இப்போ அது உங்களை ஆளுகை செய்வார். எந்த அளவுக்கு உங்களை ஆவியானவர்கிட்ட உப்பு கொடுத்து விட்டு கொடுத்து நீங்கள் உங்கள் ஆவியானவர் நடத்துகிறாரோ அந்தளவுக்கு ஆவியானவர் உங்களுக்கு அந்த அந்த ஆத்ம ஆதாய ஊழியத்தில் உங்களுக்கு அந்த ஞானத்தை அவர் கொடுப்பார். அது பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் ஆவியானவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிற காரியம். ஆவியானவர் உங்களை நடத்த அந்த அனுபவத்தில் நீங்கள் அறிந்து கொள்கிற காரியம். சரியா? ஓகேவா? சார் அதை பார்த்துக்கோங்க. ஆத்ம ஆதாயம் மஸ்ட்டு. இனிமேட்டுக்கு சுவிசேஷ ஊழியங்கள் சொல்கிறது போல் கிராம பகுதிகளில் போய் செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் பேயை வணங்குற பிசாசை வணங்குற அதெல்லாம் தேவையில்லை. இயேசு நல்லவர், அது போதும். சொல்கிறது புரியுதா? உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்கிறது என்ன, நடுநிலையில் புரிய வைக்கிறது என்ன, அந்த மனிதனாய் சில காரியங்கள் ஆவியானவர் கண்ணை திறந்து உடம்பு கற்றுக்கொள்கிற காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒரு ஆளே செஞ்சிட முடியாது, அது வேறு. ஆவியானவர் பேசணும், ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார், அவங்க அறிந்து கொள்வாங்க. அப்போ அடிப்படையான சில காரியங்களை செயலாற்றும் பொழுது கொஞ்சம் ஞானமாக அவங்கள அவிசுவாசத்தை போக்குங்க. இயேசு மேலே ஒரு விசுவாசத்தை கொடுங்க. அந்த அறியாமையை போக்குங்க. பகுத்தறிவு உள்ள நேராக திருப்புங்க. இருள் பிசாசுன்னு நல்லா தெரியுது, அவரை வெளிச்சத்துக்கு நேராக நடத்துங்க. அந்த வெளிச்சம் கிறிஸ்து, இயேசு தான் அந்த வெளிச்சம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதனுடைய சில காரியங்களை நான் சொல்கிறேன். நிறையா இருக்குது. ஆத்ம ஆதாயம் ஏன் நம்ம செய்யணும் அப்படின்றது பேச வேண்டியது இருக்குது. என்னது ஆத்ம ஆதாயம் என்றால் என்னன்னு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது என்ன பேச வேண்டியது இருக்குது? ஆத்ம ஆதாயம் செய்வதன் அவசியம் என்ன, ஆத்ம ஆதாயம் செய்வதில் 2 முறைகள் இருக்குது. அந்த முறைகளை குறித்து பேசலாம். இது போல் பேச வேண்டிய காரியம் என்ன இருக்குது? இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் காலங்கள் எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம், இல்லை ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார் ரெவலேஷன் போகலனாலும் போகலாம். ஆனால் ஏதோ ஒவ்வொன்றும் ஃபுல்ஃபில் ஆகிட்டா வந்தால் நல்லாயிருக்கும் நான் பார்க்குறேன். ஒரு தெளிவு சபையில் இருக்கணும். பிசாசை ஓட்டுறதா ஓகே, பிசாசை குறித்த காரியங்களா ஓகே கேட்டிருக்கோம். அடுத்தது ஆத்ம ஆதாயத்தை குறித்தா ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். சுவிசேஷத்தை குறித்தா ஒரு தெளிவு இருக்கணும். அதே போல் பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். தேவனை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும்.
வேதத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும், உபதேசத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். நான் ஒன்றா அப்படியே அழகாக ஒரு கோர்வையாக கொண்டு போக தான் நான் பிரியப்படுறேன். எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும். சொன்னது போல் அடுத்து ஒரு நாள் தசம பாகத்தை குறித்து பேசலான் இருக்கிறேன். ரெண்டாவது உங்களை குறித்துனா ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நிறையா இருக்குது பேச வேண்டியது. நீங்கள் அப்படியே ஒத்துழைச்சிங்கன்னா போதும். இதை பேச முடியாததை தான் நான் ஸ்பெஷல் மீட்டிங் கேட்குறேன். டைம் கொடுங்க, 1 நாள் 2 நாள் கொடுங்க, வசனத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. வல்லமையாக பிரசிங் இந்த பூமியில் ஜொலிங்கன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இவ்வளவு சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். ஓகே ஃபைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.